ஸோ ரொம்ப ஹெவி எனர்ஜியில் முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன எபிசோட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா இது காதல் வசந்தம் எபிசோட் நம்பர் 6. உங்களுக்காக துடிச்ச அந்த இதயம் வந்து இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் துடிக்குது. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்தோம். அதில் காட்டுற மாதிரி அவங்க பட்ட வலி இல்லைனா அவங்க பட்டுட்டு இருக்க வலி வேதனை இப்போ அவங்கள தூங்க விடாமல் பண்ணிட்டுருக்கு. மேபி அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்கள விட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த வலியும் வேதனையும் அவங்கள வந்து சுட்டு எரிக்குது. அவங்க ஏன் உங்ககிட்ட இன்னும் வரல? ஏன் இந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அவங்க தூரமாக நிற்கிறாங்க? அந்த 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ஏன் வந்து அவங்க காதல் அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து காமிக்கு ஒரு ஃபைனல் லெசன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன எபிசோடில். அது என்ன அப்படிங்கிறது இந்த காசுலேருந்தே உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ். இந்த பர்சன் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியிலேருந்து ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய ஷிஃப்ட் இன் எனர்ஜி. உங்களை வந்து விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவங்களோட ஃபீலிங்ஸ் உண்மை, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேர்த் அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. மேபி அந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான் அவங்களுக்கு வந்து அதை புரிய வச்சுருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு குறிக்கோள் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. திஸ் சிச்சுவேஷன் இன்வால்வ்ஸ் மேரேஜ். ஸோ வெட்டிங். இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் மேபி அவங்கள சுற்றி இருக்கவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கெடுதல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். பட் அது பேக் ஃபயர் ஆகி உங்களுக்கு ஃபேவராக முடிய போகுது. அதுதான் வந்து காமிக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற தண்டனை. நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். எல்லா எபிசோடோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரீகன்சிலேஷன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தது, நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னா இந்த தடவை இந்த பர்சன் உங்ககிட்ட திரும்பி வரும்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த எனர்ஜியில் தான் வரப்போகிறாங்க. ஸோ ப்ரிப்பேர். ஒரு மணப்பெண் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தயாராங்க. இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக்கலாக ரெடி ஆகுங்க. வெட்டிங் ரிங்கு அடிக்க போது கூடிய சீக்கிரம். ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப அழகான எனர்ஜி. அதுக்கு தான் வந்து பிரபஞ்சம் சொல்கிறத கேட்கணும். ஒரு வழி வந்த உடனே நம்ம வந்து அதுக்காக வந்து உடஞ்சி போகணுமோ, இல்லை வந்து அது சரியில்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே. அது வந்து யூ ட்ரைட் இட், தட்ஸ் இட். அப்படி போக பழகிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கான எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. யூ ஆர் இன் ரைட் டைரக்ஷன். ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்கீங்க. டோன்ட் வரி. இந்த பர்சன் ரொம்ப வருத்தப்படலாம். பாப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவலாக நம்ம பார்க்குற மாதிரி அந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ இப்போ யார் எனர்ஜியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொப்போர்ஷன் சரியாக இல்லை. ஸோ ஐ எம் ரீஷஃப்லிங் இட். சில சமயம் நம்மளுக்கு இன்ட்யூஷன் சில விஷயங்கள் சொல்லும். அதை வந்து நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா we are safe. இது வந்து மாஸ்குலினோட எனர்ஜி. 6 ஆஃப் கப்ஸ் போதுமா உங்களுக்கு ரிகன்சிலியேஷனை இந்த எனர்ஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுதான் இங்கே பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ மாஸ்குலின் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் டைரெக்டாகவே சொல்ல விரும்புகிறாங்க. தே ஆர் கம்மிங் பேக். 6 ஆஃப் கப்ஸ், அதாவது எல்லா நடந்த விஷயங்களுக்கும் திரும்ப வந்து அவங்க விஷயங்கள் சரி பண்ண போகிறாங்க. 5 ஆஃப் கப்ஸ் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 7 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க பாஸ்டில் வேறு ஏதோ விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களுக்கு மேலே. பேஜ் ஆஃப் கப்ஸ் இனி ட்ரீம் கம் ட்ரூ. இது வந்து நீங்கள் தான் அவங்களோட ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. டெம்பரன்ஸ், சில விஷயங்களை அவங்க முடிக்க வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு தான் வரப்போகிறாங்க. எஸ்பெஷலி ஃபாதர் ஃபிகர் இல்லைனா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க சூழ்நிலை கைதியாக இருக்காங்க. இல்லைனா பணம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க ஃபுல் ஸ்டாப் கொண்டு வர போகிறாங்க. நிச்சயமாக இந்த பர்சனுக்கு பணம் ஒரு தடை. 4 ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி அவங்க ஃபாதர் ஃபிகர் அவங்க பணத்தை திருட ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி திருடி வச்சுருக்காங்க, பணம் தரமாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் எனர்ஜி. ஆனால் அதுக்கு வந்து அவங்க சலைக்க போதில் சில டெத் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் முடிஞ்சுது. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நிச்சயமாக மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறாங்க. இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி எதுக்காக நடந்தது அப்படின்னா உங்களோட வெட்டிங்கை பிளாக் பண்ணுறதுக்கு. இந்த பர்சன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மேபி ஃபாதர் ஃபிகர் ஒரு கண்ட்ரோலர் ட்ரை பண்ணுறாங்க. பட் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இங்கே பாருங்கள் ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது வந்து பிரபஞ்சத்தோட காதல் செல்ல குழந்தைங்க. நீங்கள் பேஜ் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ளேஃபுல் எனர்ஜியில் தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. மேபி இந்த பர்சன் வந்து வெளியில் ரொம்ப பட்டும் படாத மாதிரி ரொம்ப ப்ளேஃபுல் எனர்ஜியில் இருக்க மாதிரி காட்டினால ஹெவிலி பேர்டன். அவங்களால இந்த பாரத்தை, அதாவது பிரிவுங்கிற பாரத்தை சுமக்க முடியல. ஏன்? யூ ஆர் தேர் ஹாப்பினஸ். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொம்ப வசந்தமாக இருக்குது. இது காதல் வசந்தம் தான். பேஜ் ஆஃப் வான்ஸ் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு குழந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இருட்டு தான் இருக்குது. அந்த வழியை அவங்க தாங்கிக்க தயாராக இல்லை. ஏஸ் ஆஃப் வான்ஸ் நியூ பிகினிங் அகெயின். 7 ஆஃப் வான்ஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் லவ். அப்பர் கிரவுண்ட். 6 ஆஃப் வான்ஸ் வெற்றி வேணுன்றாங்க. 4 ஆஃப் கப்ஸ் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணாங்க. 4 ஆஃப் கப்ஸ் 5 ஆஃப் கப்ஸ் யாரும் அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க.
கட்டி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. எதனால்? உங்ககிட்ட வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த பர்சன் வந்து வராமல் இருந்ததுக்கு சூழ்நிலை மட்டும், அந்த பிளாக்மெயில் பண்ண விஷயங்கள் மட்டும் காரணம் இல்லை. அவங்க பண சூழ்நிலையும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க அப்பா இல்லைனா வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க அவங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்களை திருடிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆனால் பிரபஞ்சம் வேறு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்காக ஒரு பெரிய பெரிய மாற்றம் இருக்குது. இந்த பர்சன் அந்த ஃபேமிலியை விட்டு வெளியில் வர போகிறாங்க, இல்லைனா வெளியில் வருவாங்க. கூடிய சீக்கிரம் கம்யூனிகேஷன் வருது. ஸோ 9 ஆஃப் வான்ஸ், நாட் கிவிங் அப். ஸோ எல்லா எனர்ஜியும் மேஸ்குலின் கிட்ட தான் இருக்குது. ஸோ மேஸ்குலின் தான் இப்போ கோ த்ரூ பண்ணுறாங்க இந்த விஷயங்களை. மேபி எஸ்பெஷலி நிறைய துரோகங்கள் பண விஷயத்தில், மேபி அவங்க பணங்களை திருடிக்கிட்டு தரமாட்டேன்னு அவங்க ஃபாதர் ஃபிகர் இல்லைனா அவங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். அப்படி நடந்தது அப்படின்னா இந்த பர்சன் அதுக்காக சும்மா இருக்க போகிறதில்ல. தே ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் இட். இட்ஸ் லைக் அ லீகல் பேட்டிலாக இருக்கலாம். இல்லைனா வந்து இங்கே பாருங்கள், என்ன பேலன்ஸ் இங்கே வருது, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாருக்கு என்ன பணம் சேரணுமோ அதை வந்து பிரபஞ்சம் நிச்சயமாக அவங்கவுங்க கையில் சேர்த்துவாங்க. மேபி அதனால தான் அவங்க இப்போ மாட்டிகிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட திருடி கொடுக்குறது அப்படின்னா அது பெரிய வழி தான். பட் இந்த பர்சன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருக்கணும். யாரையும் நம்பி இருந்திருக்கக்கூடாது. பட் நம்பி ஏமாந்தவங்களுக்கு என்ன, நம்பி ஏமாந்து தான் போகணும். அதுக்கான லீகல் பேட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் அவங்க பண்ணணும். இந்த வேர்ல்ட் கார்ட், உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. 5 ஆஃப் சோர்ஸ், நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஜட்ஜ்மெண்ட், யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ். நீங்கள் நடந்த விஷயங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீதி கேட்குறீங்க. சேரியாட், மூமெண்ட். உங்களுக்கு லவ்வர்ஸ், நீங்கள் நீதி கேட்குறீங்க. நீதியை கொடுக்கறதுக்கு யார் வரா? மேஸ்குலின் எனர்ஜி வராங்க. ஸோ இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ண போகிறேன் சில விஷயங்கள். இந்த காமிக் எனர்ஜிக்கு என்ன மாதிரி முடிவு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா போன எபிசோடில் தான் பார்த்தோம், காமிக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு. நீங்களும் மேஸ்குலினும் ரொம்ப சேஃப் ஸ்பேஸில் தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் பிரச்சனைகளுக்கு காரணம் இருக்குது. மாஸ்குலினுக்கு அவங்கள சுற்றி இருக்கவங்கள பற்றின முழுமையான ஃபேஸ் தெரியணும், அதாவது உண்மையான விஷயங்கள் தெரியணும். மேபி அவங்க காசை பணத்தை இனிமையாவது செக்யூர் பண்ணிக்கணும். பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது திருடு போயிருந்தது அப்படின்னா அவங்க தே நீட் டு ஸ்டார்ட் அ லீகல் பேட்டில். அது யாராக இருந்தாலும் உண்மை இது அப்படிங்கிறதுக்காக அவங்க நின்று தான் ஆகணும். அதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு வைக்கிற பரீட்சை. அவங்களுக்கு உரிமையானதை அவங்க கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த காதலும் அவங்க கைகளில் கிடைக்காது. இஃப் தே ஆர் நாட் அ வாரியர், திஸ் லவ் இஸ் நாட் ஃபார் தெம். ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்குலின் வந்து ஷுட் பி அ ப்ரொடெக்டர் அண்ட் அ வாரியர். அப்படி இல்லை அப்படின்னா ஹீ இஸ் நாட் அ கவுண்டர் பார்ட். அந்த மாதிரி ஒரு அருகதையை அவங்க இழந்துருவாங்க. ஸோ இப்போ பிரபஞ்சம் காமிக் எனர்ஜிக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் த ட்விஸ்ட்? காமிக் எனர்ஜிக்கு என்ன ட்விஸ்ட் காத்துன்ருக்கு? ஏன் தயங்கி நிற்கிறாங்க? தயக்கத்துக்கு காரணம் என்ன? காமிக் எனர்ஜிக்கு அந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணவங்களுக்கு என்ன விடை? ஏஸ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி, உண்மைகள் வெளியில் வரும். அவங்க யார் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்களோ, இல்லைனா அவங்க ஃபாதர் ஃபிகர், இல்லைனா வந்து கண்ட்ரோலர், இல்லைனா வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர், யார் வந்து அந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்கள பற்றின ரகசியங்கள் வெளியில் வருது. தட்ஸ் அட் எண்ட் டாட். 3 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, இது வந்து பிரபஞ்சம் போடுற பிளான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான், ஒரு கப்பலாக போயிட்டுருக்கு. எதுக்கு? போருக்கு. அரசர் வந்து இங்கேருந்து வேடிக்கை பார்த்துருக்காரு. இது வந்து கடவுள், இது பிரபஞ்சம். அவங்க வந்து எடுத்தோன்னே எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போகிறதில்ல. அவங்க பிட் பை பிட் இந்த விஷயங்களை செஞ்சவங்கள சரியான சூழ்நிலை நோக்கி தள்ளிட்டுங்க. இந்த ஸ்டார் ஃபெமினின், யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். மூன் ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில் ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், காசு கொடுத்து ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. அதாவது தே ஹையர்ட் சம் ஒன். மாஸ்குலின் எனர்ஜியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் உடைந்து விட்டது, இல்லைனா உடைய போகின்றது. பேக் ஃபயர் ஆகுது இந்த ஸ்பெல். மேபி இது மாஸ்குலினை அஃபெக்ட் பண்ணிக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட், பட் இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு த சென்டர். போயின்னு இருக்குது திரும்ப, தேடி போயிட்டுருக்கு. யார் ஏவி விட்டாங்களோ அவங்கள நோக்கியே போயிட்டுருக்கு அந்த ஸ்பெல். இதுதான் பிரபஞ்சம் கொடுக்குற பாதுகாப்பு. நாம் சில சமயம் அடி வாங்கின மாதிரி இருக்கலாம், ஆனால் அது நம்ம பாடம் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். பிரபஞ்சம் அவ்வளோ கேவலமாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ திஸ் மாஸ்குலின் இந்த வாளை கையில் எடுக்கணும், போராடணும். எதுக்காக? அவங்களோட உரிமைகளுக்காக, அவங்க இழந்த செல்வங்களுக்காக, இழந்த காதலுக்காக. பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இப்போது புது ஆரம்பம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. மெஜிஷியன் மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக் பண்ணணும். அது சமயம் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், மெஜிஷியன் அண்ட் மூன் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அவங்க ஸ்பெல் பண்ணுவாங்க.
சப்போஸ் அவங்க ஃபேமிலி கூடவே திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஜேர்னி அப்படின்னா திரும்பவும் அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதுக்கு? ஒரு டவர் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஓ ஃபேமிலி, ஓ மை காட், இந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணது ஃபேமிலி. எதுக்கு? பிரபஞ்சம் வந்து இந்த மாஸ்குலினை அழிக்கிறதுக்கு, இந்த மாஸ்குலினை வந்து உடைக்கிறதுக்கு, அவங்க தைரியத்தை உடைக்கிறதுக்கு. they did spell on what? ஸ்பெல் ஆன் வாட்? இதை வந்து அவங்க ஃபேமிலி தான் அவங்க கைகளில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் ஐட்டம் இல்லைனா வந்து இந்த ஸ்பெல் அவங்க கைகளாலேயே இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்க வந்து திரும்ப இந்த இடத்துலையே வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த தடவை பிரபஞ்சம் உள்ளே வராங்க. 4 of Wands. உங்கள் கல்யாணம், ஓ மை காட், இவங்க பண்ண ஃப்ராடுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற பரிசு ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ். என்ன ஜஸ்டிஸ்? உங்கள் கல்யாணத்தை தடுக்க முடியாது. மேரேஜ் 2 தடவை வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிகினிங். இப்போ பாருங்கள், ஃபூல் கார்ட் ஃபாலோ ஆகுது. இந்த தடையை தாண்டுறாங்க மாஸ்குலின் எனர்ஜி. தே ஆர் டேக்கிங் தி லீப் ஆஃப் ஃபெய்த். மேபி தே ஆர் லீவிங் த ஹவுஸ் ஆர் சம்திங். நீங்கள் 2 பேர் சேர்ந்து உருவாக்க போகிறது 10 of Pentacles, Wheel of Fortune. வா, சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ காமிக் எனர்ஜிக்கு என்ன முடிவுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த மேரேஜ் இந்த தடைகளை தாண்டுவாங்கன்னு பார்த்தாச்சு. மேபி டைம் லைன் கேட்கலாம், இல்லைனா அடுத்த எபிசோடில் பிரபஞ்சம் கிளைமேக்ஸ் சொல்கிறாங்களா இல்லை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். திஸ் இஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் லீட். என்ன பார்க்கலாம் ப்ளீஸ் பிரஸ். நெக்ஸ்ட் எபிசோடோட லீட் இங்கேருந்து எங்கே போக போகிறாங்க, என்ன மாற்றங்களை அடுத்த எபிசோடுக்குள்ள, அது அந்த டைம் லைனுக்குள்ளே என்ன நடக்கணும் வேணால் பார்க்கலாம். வா, வெரி ஸ்பெசிஃபிக். 9 of Pentacles. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினன். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. வா, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், யூ ஆர் ரெஸ்டிங், யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப். 6 of Pentacles. ஸோ அடுத்தது மாஸ்குலின். இங்கே பாருங்கள், கிஃப்ட். இந்த மாஸ்குலின் சூஸ் பண்ணுறாங்க யாரை? உங்களை, ஃபெமினன் எனர்ஜியை. ஸோ சூஸிங் சாய்ஸ் இங்கே இருக்குது. மேபி நீங்கள் யாருன்னு சூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா மாஸ்குலின் எனர்ஜி யாருன்னு சூஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சீக்ரெட்டாக பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ண போகிறதில்ல. சீக்ரெட்லி பிளானிங். திஸ் மாஸ்குலின் வந்து தமிழில் சொல்கிறேன். மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறாங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு. பட் தே ஆர் கோயிங் டு டூ இட். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தே ஆர் சூஸிங் யூ. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சார்.